திங்க் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாமே மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து வீட்டில் வந்து டெரஸ் கார்டன் வந்து நம்ம ப்ரொடெக்ஷனாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு டெரஸ் கார்டன் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு ஸ்கெட்ச், எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னாலும் ஒரு பிளான் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ டெரஸ் கார்டன் பண்ணுறோம் அப்படின்னாலும் ஒரு ஸ்கெட்ச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளோட நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஒரு டெரஸ் கார்டன் இப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து குட்டியாக டெரஸ் இருக்குது இல்லை பெருசாக இருக்குது அந்த மாதிரி தான் கிடையாது. குட்டியாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கார்டன் ஒரு டெரஸ் இருக்குன்னா மொத்த இடத்தையுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து மற்ற துணிக்காய போடுறது அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதில் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம டெரஸ் கார்டன் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெட்ச் போடணும். போட்டதுக்கு அப்புறம் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த தரை வந்து இது போயிடுது, வீடு வந்து நாசமாக இருக்கும், ஒழுகும், அதுக்காக நம்ம வந்து ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுக்கலாம். எப்படின்னா ஸ்டாண்ட், இப்போ ஸ்டீலில் வந்து ஸ்டாண்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ அது வந்து ரேட் வந்து 3000 to 4000 அந்த மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம், வுட்டு அந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதுவுமே அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிரிக்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஸ்டாண்ட் வாங்கி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் க்ரோ பேக்ஸ் அப்படின்னா ஆன்லைனில் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும்ல, க்ரீன் க்ரோ பேக்ஸ். எஸ், அதை வந்து நம்ம க்ரீன் க்ரோ பேக்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோம்னா பொல்யூஷனும் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு சரி க்ரோ பேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சாயில் மிக்சர் நமக்கு வந்து தேவைப்படும் இல்லையா? அதை இந்துஜல் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கழிவு பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இந்த வெர்மி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கார்டன் போடுறோம் அப்படின்னா அதில் வந்து என்ன சாயில் மிக்சர் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சாண்டி சாயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து குயர்ட் அந்த சகரின்னு சொல்லுவோம்ல, இந்த தேங்காய் நார், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து வெர்மி கம்போஸ்ட், அப்புறம் வந்து கவுடம், இதெல்லாம் நம்ம வந்து கம்போஸ்ட் அந்த டீகம்போஸ்ட் ஆன கவுடம் யூஸ் பண்ணணும். ரொம்ப மக்கிற கவுடம் தான் யூஸ் பண்ணணும். மற்றபடி பச்சை இருக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக போட்டுட்டு நம்ம வந்து என்னென்ன காய்கறிகள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னா வெஜிடபிள்ஸ் அதை வந்து க்ரோ பண்ணிக்கலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லிஸ் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். தென் வந்து நம்ம வந்து இப்போ டெரஸ் கார்டன் நம்மளே ஒரு காய்கறியை வளர்த்து நம்மளே பார்க்குறப்ப நமக்கு அது ரொம்ப ஹாப்பி ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? கரெக்டா? இப்போ நம்மளே ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டெரஸ் கார்டன் மூலமாக நமக்கு வந்து நமக்கும் ஒரு ஹாப்பி, ஒரு மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதே சமயம் நமக்கு வந்து காய்கறிகள், பழங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து டெரஸ் கார்டன் எடுத்துக்கலாம். அதே இது மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இப்போ மரத்தை வெட்டுறாங்க, எல்லாமே கட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப இதாக இருக்குது, இன்சஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து கம்மியாகி ஆக்சிஜன் வந்து நமக்கு ரொம்ப பியூர் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அதே இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ நீங்கள் யாராவது டெரஸ் கார்டன் போடுறீங்க அப்படின்னா இந்த பெஸ்டிசைட்ஸ், இந்த ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் போட்டு நம்மளே வந்து அன்ஹெல்த்தி ஆகிடும். ஸோ வந்து இப்போ டெரஸ் கார்டன் இப்போ புதுசாக யாராவது வீடு கட்டுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்கள் வீடை வந்து இல்லை நம்ம இந்த மாதிரி டெரஸ் கார்டன் வைக்கலாம் அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி ப்ராப்பராக வந்து டெரஸ் கார்டன் பண்ணோம் அப்படின்னா நல்லது. அதே இது ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இலைகள் எல்லாம் விழுது அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பெருக்கி ப்ராப்பராக க்ளீனாக மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா டெரஸ் கார்டன் நமக்கு வந்து வீடும் எந்த டேமேஜ் ஆகாது, நமக்கும் எந்த டேமேஜ் ஆகாது, யாருக்குமே எந்த டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.